students, இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கவுண்டன்சி சப்ஜெக்ட்ல 10th சாப்டர் டெப்ரிசியேஷன்ல எக்ஸசைஸ் சம் 8th and 9th சம் பார்க்க போறோம். நான் உங்க ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 8th சம்ல a manufacturing company purchased on 1st April 2010 a plant and machinery for 4,50,000 and spent 50,000 on its installation. ஏப்ரல் ஃபஸ்ட் அன்னைக்கு வாங்கியிருக்காங்க. மெஷினரி வந்து 4,50,000, அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஒரு 50, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 lakh தான் என்னது ஒரிஜினல் காஸ்ட். ஆஃப்டர் ஹேவிங் யூஸ்ட் இட் ஃபார் 3 years it was sold for 3,85,000. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணிவிட்டு 3,85,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5 lakh ஒரிஜினல் காஸ்ட்டு, 3,85,000க்கு. Depreciation is to be provided every year at the rate of 15% per annum on the fixed installment method. Accounts are closed on 31st March every year. Calculate profit or loss on sale of machinery. இது ஜஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸா. இது வந்து க்ளோசிங் இயர் வந்து 31st March. அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் இன்ஸ்டாலேஷன் இருக்குது, அதை ஆட் பண்ணணும். ஆஃப்டர் 3 years சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 15% வந்து டெப்ரிசியேஷன் ரேட்டு. சரியா? இப்போ கேல்குலேஷன் பார்த்துடலாம். கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. ஃபஸ்ட் இயரில் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? காஸ்ட் ப்ரைஸ் 4,50,000. ஆட் இன்ஸ்டாலேஷன் ஒரு 50, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 lakh வருது. அதில் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் 15% அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 5 lakhல 15%னா 75,000. அப்போ 75,000 போச்சுன்னா பேலன்ஸு 4,25,000 ஃபஸ்ட் இயருக்கு புக்கு வேல்யூ. செகண்ட் இயர் கேல்குலேஷன்லேயும் லெஸ் டெப்ரிசியேஷன். இந்த 4,25,000லேருந்து 75, ஏன்னா ஃபிக்ஸடு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடு. ஃபிக்ஸடாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் சேம் அமௌண்ட் தான் வரும். சரியா? அதனால் 75,000 அதே மைனஸ் பண்ணால் 4,25,000லேருந்து 75,000 மைனஸ் பண்ணால் 3,50,000. தென் தேர்ட் இயரில் 15%னா 75,000 மைனஸ் பண்ணால் 2,75,000. 3,50,000ல் இருந்து 75,000 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 5, 4, 7, இது ஒரு 2, 14. அப்போ 2,75,000 தான் புக்கு வேல்யூ ஆஃப் த டேட் ஆஃப் சேல். தேர்ட் இயரில் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அந்த புக்கு வேல்யூ 2,75,000. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? தேர்ட் இயர் அவங்க கொஸ்டினுக்கு 3,85,000. அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 3,85,000 போச்சுன்னா பேலன்ஸு 1,10,000. எப்படி வந்தது பாருங்கள். 3,85,000லேருந்து 2,75,000 போச்சுன்னா 0, 0, 0. 5லேருந்து 0, 8லேருந்து 1 போச்சுன்னா 1, 3லேருந்து 2 போச்சுன்னா அப்போ 1,10,000 வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி. எப்படி ப்ராஃபிட் வந்தது? புக்கோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, 2,75,000 தான் இருக்குது. ஆனால் செல்லிங் ப்ரைஸு 3,85,000. எப்பவுமே சேல்ஸ் ப்ரைஸு மோர் தேன் த புக் வேல்யூனா ப்ராஃபிட். த செல்லிங் ப்ரைஸ் இஸ் மோர் தேன் த புக் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் சேல் ஆஃப் மிஷினரி. ஹென்ஸ் த டிஃபரன்ஸ் 1,10,000 இஸ் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. இப்போ 9th சம் பார்க்கலாம். On 1st April 2008, Sudha and Company purchased machinery for 64,000க்கு மெஷினரி வாங்குறாங்க. டு இன்ஸ்டால் மெஷினரி எக்ஸ்பென்சஸ் 28,000. இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ ஆகுது? 28. டெப்ரிஷியேட் மெஷினரி 10% அண்டர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஆன் 30th June 2010 the own-out machinery was sold for 52,000. own-outனா நல்லா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2008ல் வாங்கினத 2010ல் 52,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. The books are closed on 31st December every year. Show machinery account. இதில் லெட்ஜர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ கேல்குலேஷன் பார்த்துடலாம். ஏப்ரல் 1 அன்னைக்கு மெஷினரி வாங்கினது வந்து 64.
ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் ஒரு 28,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 92,000. இப்போ அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ்டு வந்து எப்போ சொல்லியிருக்காங்க டிசம்பரில் க்ளோஸ் ஆகுது. அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க மார்ச்சா இல்லை டிசம்பரான்னு. டிசம்பரில் க்ளோஸ் ஆனால் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஏப்ரல் மந்த் வாங்குறதுலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 9 மந்த்ஸுக்கு தான் நம்ம டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. அப்போது இந்த 92,000 காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல இன்ட்டு அது 10% அவங்களே வந்து ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் 10%. ஸோ அதில் 10% கண்டுபிடிச்சா எவ்வளோ வருது உங்களுக்கு 92,000 வந்து 9,200 இன்ட்டு 9/12 9 மந்த்ஸுக்கு தானே. அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க மல்டிபிள் பண்ணிவிடுங்க 2 0க்கு 2 0 9 2s are 18 பேலன்ஸ் 1 9 9s are 81 82,800 டிவைடட் பை 12 வந்து 82ல் 6 டைம்ஸ் 72 பேலன்ஸ் 10 இங்கன்னா 108ல் 9 டைம்ஸ். அப்போது 9 12s are 108 பேலன்ஸ் இருக்குது 2 0 போட்டால் 6,900 வருது. ஃபஸ்ட் இயர் டெப்ரிஷியேஷன் எவ்வளவு 6,900. இதை தான் உங்களுக்கு பாருங்கள் கால்குலேஷனில் போட்டிருக்காங்க. கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காஸ்ட் ஆஃப் மெஷினரி எவ்வளவு 64,000 இன்ஸ்டாலேஷன் ஒரு 28 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 92. ஃபஸ்ட் இயரு டெப்ரிஷியேஷன் இப்போ கால்குலேட் பண்ணல 6,900 அதை மைனஸ் பண்ணால் 85,100 வருது. இப்போ செகண்ட் இயர் பாருங்கள் செகண்ட் இயர் அப்படியே ஹோல் 12 மந்த்ஸுக்கும் தான். அப்போது 92,000 இன்ட்டு 10% வந்து 9,200. இப்போ செகண்ட் இயர் அப்படியே போட்டோம் 9,200. தேர்ட் இயரில் வந்து 9,200 போட்டுட்டு அந்த புக்கு வேல்யூ 8,500லேருந்து 9,200 போச்சுன்னா 75,900. இப்போ தேர்ட் இயர் பாருங்கள் தேர்ட் இயரில் அவங்க ஜூன் 30th ஜூன் 2010 சேல்ஸ் பண்ணிடுறாங்க அந்த மெஷினரியை 52,000க்கு. ஸோ 6 month டெப்ரிஷியேஷன் டு பி கால்குலேட்டட். இப்போ இப்போ ஜான்வரிலேருந்து ஜூன் வரைக்கும் பாருங்கள் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன். ஸோ அப்போது 6 மந்த்துக்கு கால்குலேட் பண்ணோம் டெப்ரிஷியேஷன் 92,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12 போட்டிங்கன்னா 9,200. அதில் 6 மந்த்துக்கு பாருங்கள் 55,200 டிவைட் பை 12னா 12 வந்து 55ல் ஹவு மச் டைம் 4 டைம்ஸ் இல்லையா. இப்போ எவ்வளோ 4 2s are 8 48 55ல் 48 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு 7. அப்போ 7 பக்கத்தில் 72. இப்போ 6 12s are 72 பேலன்ஸு 2 0 போட்டோம். அப்போது 4,600 வந்து உங்களுக்கு டெப்ரிஷியேஷன் 4,200 தான் இங்கே அப் டு ஜூன் வரையும் 6 மந்த்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ 75,900லேருந்து 4,600 போச்சுன்னா புக்கு வேல்யூ எவ்வளவு 71,300. இப்போ சேல்ஸ் பண்ணாங்க அப்போ சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு 52,000. இப்போ 52,000 மைனஸ் பண்ணுங்கள் சேல்ஸ் வேல்யூ 52,000 போச்சுன்னா 71,300லேருந்து 52,000 போச்சுன்னா 19,300 லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. எப்படி லாஸ் ஆகும் சேல்ஸ் வேல்யூ வந்து புக்கு வேல்யூவோட என்ன இருக்குது கம்மியாக இருக்குது. புக்கு வேல்யூ பாருங்கள் இப்போ 71,300 இப்போ சேல்ஸு 52,000 மைனஸ் பண்ணுங்கள் 300 11லேருந்து 2 போச்சுன்னா 9 இங்கே 6 5 போச்சுன்னா சேல்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தேன் புக் வேல்யூ. ஸோ லாஸ். புக் வேல்யூ வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக 71,300 இருக்குது அதை விட கம்மியாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க 52,000க்கு தான். அதனால் அதை லாஸாக ட்ரீட் பண்ணணும். இதில் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 19,300 லாஸாக கால்குலேட் பண்ணணும். இப்போது லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டலாம். இந்த புக்ஸ் ஆஃப் சுதா அண்ட் கம்பெனி மெஷினரி அக்கௌண்ட்டுன்னு போட்டு 2008 ஏப்ரல் 1 அன்னைக்கு டு பேங்க் 64,000 டு பேங்க் இது வந்து இன்ஸ்டாலேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 92.
டிசம்பர் 31 வந்து க்ளோசிங் இல்லையா, அப்போ க்ளோசிங்கில் தானே டெப்ரிஷியேஷன் போடணும். ஸோ பை டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் 6,900. 92லேருந்து 6,900 போச்சுன்னா பேலன்ஸ் 85,100 தான் பை பேலன்ஸ் கேரி டவுன். இதை அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். டு பேலன்ஸ் brought down January 1st 2009. 2009ல் டிசம்பர் 31st பை டெப்ரிஷியேஷன் 9,200. இப்போ 85,100லேருந்து 9,200 போச்சுன்னா 75,900 புக் வேல்யூ. பேலன்ஸ் பை கேரி டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன் அது நெக்ஸ்ட் இயருக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ 2010ல் January 1st டு பேலன்ஸ் brought down போட்டு 75,900 போட்டோம். இப்போ ஜூன் வரைக்கும், ஜூன் 30th வரைக்கும் டெப்ரிஷியேஷன், ஏன்னா அன்னைக்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டாங்க 6 மந்த்லேயே. ஸோ 4,600. அதுக்கப்புறம் பை பேங்க்குன்னு போட்டு சேல்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த வேல்யூ 52,000. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்போ லாஸ் ஒரு 19,300. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 75,900 வரும். இது எல்லாமே ஜூன் 30th. ஏன்னா அந்த டேட்டு தான் அந்த மெஷினரி சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.